நாளைய எம் தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான ஒரு எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாங்கள் யார்? உங்கள் பிள்ளைகள். இங்கு கூடியிருப்பவர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று கூடவில்லை. நாங்கள் தமிழர்கள், ஒரு தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு கூடியிருக்கிறோம். நாங்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள், எங்களுக்காகவும் வந்தவர்கள், எங்களின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக வந்தவர்கள். எங்களின் அரசியல் இதுவரை இந்த நிலத்தில் இருக்கின்ற அரசியலிலிருந்து முற்றுமுழுதாக மாறுபட்டது. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு இந்த களத்திற்கு வந்த பிள்ளைகள் நாங்கள். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல் புவியியல் போல அரசியல் அது ஒரு வாழ்வியல். எமக்கான மூச்சுக்காற்றை நாங்களே சுவாசிப்பது போல, எமக்கான உணவை நாங்களே எடுத்து உண்பது போல, எமது உரிமையை எமது விடுதலையை நாங்களே போராடி பெறுவது என்ற உயர்ந்த நோக்கோடு களத்திற்கு வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எங்களுடைய கனவு ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் எங்கள் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, அந்த கட்டடத்தை இடித்து விட்டு புத்தம் புதிதாக புதிய ஒரு கட்டடத்தை கட்ட வந்த புரட்சியவாதிகள் நாங்கள். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். அப்படிப்பட்ட புதிய ஒரு சமூகம் இங்கே. அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கிறது. சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. இங்கே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு, எங்களின் இலக்கு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வள கொள்ளை, மது, மத போதை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற பெருங்கனவோடு களத்திற்கு வந்த பிள்ளைகள். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, அதுவே எங்களுடைய கனவு. காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மண்வளம் எல்லாவற்றையும் காப்பது, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். இது நாடு, தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் காப்பது ஒரு அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல்.
கொள்கை தெளிவு, குழப்பமில்லா முடிவு. அதனால்தான் உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, ஒரு அரசியல் இயக்கம் தொடர்ந்து 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 தனித்து 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 நின்று வளர்ந்து 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 வருகிறது என்றால் உலகில் நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் இல்லை. இரண்டாயிரத்தி 16 வெறும் 4.5 லட்சம் வாக்குகள், 1.1 விழுக்காடு. மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்த இடம் தடம் தெரியாமல் போயிருக்கு. ஆனால் கொண்ட உறுதி, லட்சிய சுமை தொடர்ந்து 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 அடுத்து அடுத்து தனித்து தனித்து நின்று எவரோடும் சமரசம் இல்லை. நின்ற எல்லா தேர்தலிலும் தோற்றோம். தோற்றதை போல இங்கே யாருக்காவது தோற்றவர்கள் போல தெரிகிறதா? இல்லை. மேலும் மேலும் அதே 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 வெறியோடு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அப்படி அடிபட்ட புலி மட்டுமல்ல, அடிமைப்பட்ட இனமும் கூட எழுந்து நிற்கிறோம். 5வது முறையாக ஒரு அரசியல் கட்சி எந்த சமரசம் செய்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசாது தனித்து நின்று தேர்தல் களத்திலே நிற்கிறது என்றால் அது இந்திய துணை கண்டத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் தனித்து நிற்கிறோம்? தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். அதனால் தனித்து நிற்கிறோம். இங்கே கூட்டணி என்பது வெறும் சீட்டணி, நோட்டணியாக மாறி இருக்கிறது. கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நாங்கள் வியாபாரம் செய்ய தயாராக இல்லை, அந்த பாவத்தையும் செய்ய தயாராக இல்லை. நாங்கள் செய்ய வந்தது வியாபாரம் அல்ல, எங்களுக்கு வேண்டியது அரசியல் விடுதலை. அதற்காகவே தனித்து தனித்து களத்திலே நிற்கிறோம். எந்த துணிவில் நிற்கிறோம்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நிற்கிறோம். எந்த மக்களிடமிருந்து எந்த மக்களுக்காக வந்தோமோ அதே மக்களை நம்பி அவர்களுடனே களத்திலே நிற்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, நாம் நம் தாயை தொலைத்தவர்கள், பெற்ற தாயை, பெருமைமிக்க தாயை, அருந்தமிழ் தாயை தொலைத்தவர்கள், அருமை தெரியாது தொலைத்தவர்கள். மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா? முதலில் அதற்கு யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரும் போக வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. பிறகு எப்படி அந்த நாட்டை அழிப்பது? முதலில் அவன் மொழி அழிக்க வேண்டும். மொழி அழித்தால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், அந்த இனம் அழிந்துவிடும். அப்படி என் இனத்தை முற்றுமுழுதாக என் மொழியை அழித்து, என் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து விட்டார்கள். தமிழன் நாட்டில் தமிழ் இல்லை, ஏட்டில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எந்த இடத்திலும் என் தாய்மொழி இல்லை. தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, பிறகு அது பாடமொழியாக மாறியது, பிறகு அது விருப்ப மொழியாக மாறியது. எந்த தமிழனும் விரும்பவில்லை. என் தாய்மொழி கண்ணு முன்னாடி சிதைந்து அழிந்து போனது.
மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் நம் புரட்சி பாவலர். எங்கே இருக்கிறது? ஸ்ட்ரீட் இருக்கிறது, தெரு இல்லை, நிலச்சாலை இல்லை, அவென்யூ இருக்கிறது, விரிவு இல்லை, பிரிவு இல்லை, செக்டர், எக்ஸ்டென்ஷன். நாட்டில் இல்லை தமிழ், நாட்டில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும்? தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஒரு நிமிடம், ஒரு நொடி, கொஞ்ச நேரம் கூட தமிழ் பேச என் இன சொந்தங்களுக்கு வரவில்லை. சரிபாதிக்கு மேலே ஆங்கிலம் கலந்து கலந்து தமிழர்களாக மாறிவிட்டார். 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடர்கள், 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டிலே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளிகள், பிறகு துளு, இப்படி கலந்து கலந்து நம் தாய்மொழியை பேசி பேசி பல மொழிவெளி தேசியனங்களாக பிரிந்து சென்று விட்டோம். இப்போது இங்கே தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர்கள். அப்ப இந்த நிலையில் சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து மறுபடியும் என் இனத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய கடமை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மாண தமிழ் பிள்ளைக்கும் இருக்கிறது. தமிழன் பெயரிலே தமிழ் இல்லை, பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம் என்றார் முத்துக்குத்தன். யாரும் தமிழில் பெயர் வைப்பதில்லை, தமிழில் பேசுவதில்லை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று எண்ணுகிற ஒரு இழிவான மனப்போக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுருகாற்று படைத்த தெய்வ தமிழ் செத்து போனது. அகநானூரும் புறநானூரும் தந்த என் அன்னை தமிழ் அழிந்து போனது. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன் என்ற என் சிவனின் தமிழ் செத்து போனது. அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்ற என் முருகப் பெருமானின் தமிழ் முடிந்து போனது. என்னரும் தம்பி தங்கைகளே, மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா? பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னரும் சொந்தங்களே, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவிநேய பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர் எழுச்சியுற வேண்டும். அப்படி என்றால் தமிழன் ஆளும்போதுதான் தமிழ் மீளும். அதற்காகத்தான் நாம் தனித்த ஒரு பாதையை போட்டு தமிழர் தேச அரசியலை கட்டி எழுப்பி தொடர்ந்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்கிறான் நம்முடைய பாட்டன் பெரும்பாவலன் பாரதி. அதேதான் திருப்பி அவனுக்கு சொல்கிறோம், ஆம் பாரதி, எங்கேயும் காணோம். தாயை தொலைத்த பிள்ளைகள் உலகில் எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த திமிர், அந்த பெருமிதம், ஆகச் சிறந்த இலக்கிய வளமையை கொண்ட ஒரு மொழி தமிழ். 4 கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ். சீர், சந்தம், யாப்பு, அசை, தொடை என்று 4 கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ்.
ஆங்கிலம் இறைமகன் இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது ஆங்கிலம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது என்றால் எவ்வளவு தொன்மையான ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம் என்பதை அறிவு சமூகம் அறிய வேண்டும். அடுத்தவன் மொழி அறிவென்று கருதி என் அன்னை தமிழை அழிய கொடுத்தோம். அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும்? இந்த கேள்வி ஏன் இவரிடத்திலும் எழவில்லை? ஆங்கிலம் ஒரு மொழி, அது எப்படி அறிவாகும்? எப்படி அறிவாகும்? கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள். அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று பதிவு செய்கிறார். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார். பைபிள் இந்து பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை இந்து மக்களுக்கு ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த வேத நூல்களை, இந்த புனித நூல்களை படிப்பதில்லை. ஆனால் எந்நாட்டவருக்கும் எச்சமயத்தவருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய திருக்குறள் தான் என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதனால்தான் அது உலக பொதுமறை என்று சொன்னோம். அந்த மறை தந்தவனின் பிள்ளைகளா நாம் மறந்து போனோம் தமிழை. ஒரு பேரெழுச்சி கொண்டு தமிழ் சமூகம் எழுகிற காலம் இது. நாம் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வரவில்லை. தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெருமரவன் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவன் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற முடிவோடு களத்திலே வந்தோம். அருமை பெருமக்களே, நமது ஆதி முன்னோன் முருக பெரும்பாட்டன் வேலேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பின்னவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் வாழேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பேரன் பிரபாகரன் என்ற பெருமரவன் துவக்கேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் சீமானும் அவன் உடன் பிறந்தார்களும் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்கிறோம். காலம்தான் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை கையளித்தது. ஆனால் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய் தமிழை மீட்க, மொழியை பாதுகாத்த இனமெல்லாம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் என்கிறார்கள். நாம் வீழ்ந்து விட்டோம். எழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்? பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை, சீருடை அணியாது கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சியாளர்கள் இந்த களத்திலே கூடியிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் இருந்து, பல்வேறு மாநிலங்களிலிருந்து வர முடிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு நாட்டிலும் என் இன உறவுகள் உணர்வு எழுச்சியோடு நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள்.
உங்களுக்கு முன்னால் நிற்கிற இந்த மகன் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய இன்னுயிர் சொந்தங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்னை தமிழை அழியாமல் மீட்க காக்க ஒரு அரசியல் பெரும்படையை கட்டி எழுப்பி வருகிறோம். இந்தி திணிப்பால் எம்முயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ அழிந்து விடுமோ என்று அஞ்சி முதலாக தன் உயிரை தந்தவன் நம்முடைய பாட்டன் நடராஜன். அதற்கு பிறகு தாளமுத்து என்கிற இன்னொரு பாட்டன். அவர்கள் தொடங்கிய மொழி புரட்சி இன்று வரை தொடர்கிறது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நமது முன்னவர்கள், செத்து போனது. இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நம் இன உறவுகள், இனம் செத்து போனது. என்ன செய்யலாம்? அவ்வளவுதான் என்று விட்டுவிட்டு செல்வதா? இல்லை, வீழ்ந்த தமிழினம் எழுந்தது, மறுபடியும் 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 போரிட்டு வென்றது என்ற வரலாற்றை படைக்க வேண்டுமா என்பதை மான தமிழ் பிள்ளைகள் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஈழ தாயகத்தில் இறங்கிய புலிக்கொடி இன்னொரு தாய் நிலத்தில் அடுத்த ஆண்டு ஏற்றப்பட்டது. விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய் என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். உன் மொழி எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு மொழியின் மகன் நீ, எவ்வளவு பெருமைக்குரிய தாயின் மகன் நீ. வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்கிறான் நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி. வானிலும் பெரியதடா என்னுடைய மொழி என்கிறார். அந்த மொழியை, என் அன்னை மொழியை அழிய விடலாமா என்கிற துடிப்போடும் தவிப்போடும் தான் மீட்க காக்க களத்திற்கு வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். நாம் தமிழர் கட்சி பதவிக்காக அல்ல, மக்களின் உதவிக்காக. இது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. இது பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக. பணமும் பதவியும் சீட்டும் நோட்டும் தான் என்றால் அரை விழுக்காடு, ஒரு விழுக்காடு, கால் விழுக்காடு வச்சிருக்க கட்சிக்கெல்லாம் பேரம் பேசி சீட்டும் நோட்டும் ஒதுக்கப்படுகிற போது 8.22 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வைத்திருக்கிற நமக்கு பணமா? மாண்புமிக்க நான் பிறந்த தமிழர் என்கிற இனமா? அதுதான் நமக்கு முன்னாடி நிற்பது. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாம், மறக்கடிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதனால்தான் நம்முடைய தலைவர் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். என் இன வரலாறு தெரியாதவன் நம்மை வழிநடத்த முடியாது. நம்ம ஒரு கோட்பாட்டை, ஒரு தத்துவ நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும். என் உடன் பிறந்தவனே, தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம்மின வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. இது நம்ம கோட்பாடு. அதைத்தான் நமது அண்ணன் திலீபன் அவர்கள் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்த அந்த ஈக மறவன் என்னின வரலாறு தெரியாதவன், என்னை ஆள்வதற்கு தகுதியற்றவன், அருகதையற்றவன் என்கிறார். முற்றுமுழுதாக வரலாற்றில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாம். வல்லபாய் பட்டேலை படிப்போம்,
நம்முடைய அருமை பாட்டன் செக்கிழுத்த செம்மல் வஉசியை படிக்க மாட்டோம், வாய்ப்பில்லை. வீர பெண் என்றால் சான்சி ராணி, நம்முடைய வீர பெரும்பாட்டி மானமரத்தி வேலு நாச்சியாரை படிக்க வாய்ப்பில்லை. வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலையோ, பூலித்தேவனையோ, மருதுபாண்டியரையோ, அழகுமுத்துக்கோனையோ, சுந்தரலிங்கத்தையோ, வெள்ளையத்தேவனையோ படிக்க வாய்ப்பில்லை. பெரும்பிடுகு முத்தரையரையோ, பண்டார வன்னியரையோ படிக்க வாய்ப்பில்லை. வரலாறு தெரியாதவன் மீள எழ முடியாது. அதனால்தான் வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் ஹிட்லர். வரலாற்றை கையில் எடுத்த இடங்கள் எல்லாம் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார்கள். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காக திரண்டு இருக்கிறோம் இந்த திருச்சி மண்ணிலே. நமக்கென்று வரலாறு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உனக்கும் எனக்கும் வரலாறு என்ன? திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாறு தான் உன்னுடைய அரசியல் வரலாறு, உனக்கு வரலாறு. ஐயா ஈவேரா தொடங்கி இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் வரைக்கும், நாளைக்கு தம்பி உதயநிதி வரைக்கும் தான் உனக்கு வரலாறு. இதுதான் வரலாறு. எங்கே உன் மூவேந்தர்? எங்கே இமயத்தில் கொடிய நட்ட இமயவரம்பன் நெடுஞ்செழியன்? எங்கே ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் படித்தது? எங்கே எங்கே கல்லணை கட்டிய கரிகால் வளவனின் வரலாறு? எங்கே உலகில் பல்வேறு நாடுகளை வென்று 3வது பெரிய வல்லரசு நிறுவிய அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் வரலாறு எங்கே? அரசேந்திரனின் வரலாறு எங்கே? நீ புறக்கணிக்கப்பட்டாய். அந்த வரலாற்றை நாட்டிலும் ஏட்டிலும் பதிவு செய்ய வேண்டும் என்றால் தமிழர் படை வெல்ல வேண்டும் என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற கட்சிகளை நீ ஆழ்ந்து பார். அவர்கள் முன்வைக்கிற அரசியலை உற்று நோக்கு. என் அன்பு பிள்ளைகளே, விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறார் நம்முடைய தலைவர். அந்த விழிப்புணர்வு தான் மாற்றத்திற்கான முதல் படி. என்ன விழிப்புணர்வு? இலவசம் அரிசி இலவசம், பருப்பு இலவசம், வேட்டி இலவசம், எல்லாம் இலவசம். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைய முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இலவசம் 1000 ரூபாய் அம்மாவுக்கு, 1000 ரூபாய் தங்கைக்கு, புதுமை பெண் 1000 ரூபாய் தம்பிகளுக்கு, தமிழ் மகன். இந்த இலவசத்தில் 6800 கோடி இந்த பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபாயில் இப்போது கொடுக்கிற இந்த கோடை விடுமுறைக்கும் சேர்த்து கை செலவுக்கு சேர்த்து கொடுத்த 5000, அதிலே 6800, 15000 கோடியை இவர்கள் இழக்கிறார்கள். அறிவு சமூகம் இதை சிந்திச்சு பார்க்கணும். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? அதான் கேள்வி. இந்த கேள்வி எழுகிற இடத்தில் மாற்றத்திற்கான சிந்தனை, விழிப்புணர்வு. நீங்கள் யார்? பெரிய சோழ பரம்பரையா சொத்த வித்து எங்களுக்கு இலவசம் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு பெற்றுவிட்டாய். படிக்க போகிற போது தங்கைக்கு மாதத்திற்கு 1000 3 ஆண்டுகள் படித்து முடித்து விட்டால் 1000 ரூபாய் வராது. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்?
அவளுக்கு படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை உறுதி செய்வதுதான் நல்ல ஆட்சி முறை. அந்த ஆட்சியை உருவாக்கத்தான் இவ்வளவு பேரும் நாங்கள் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேள்விதானே என் உடன் பிறந்தவனே, ஆண்டுக்கு சாராயம் வித்து டாஸ்மார்க் வியாபாரம் 50,000 கோடி, பால் 1,50,000 கோடி. இது பால் பொருளாதாரம், இது சாராய பொருளாதாரம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிற்பது? 1,50,000 கோடி பால். பால் வளத்துறை இருக்கிறது, கால்நடைத்துறை இருக்கிறது. கால்நடைத்துறைக்கு அமைச்சர், பால்வளத்துறைக்கு அமைச்சர். பால் இருக்கிற வளம் எங்கே? வளம் எங்கே? கால்நடைத்துறைக்கு அமைச்சர், கால்நடை எங்கே? எங்கே? இந்த கேள்வி எழுமானால் அது விழிப்புணர்வு, அது மாற்றத்திற்கான முதல் படி. உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவில் இருந்து. உனக்கு எங்கிருந்து கறி வருகிறது? ஆந்திராவில் இருந்து. எங்கிருந்து கறி வருகிறது? ராஜஸ்தானில் இருந்து. ஏன் நீ ஆடு வளர்க்கவில்லை, மாடு வளர்க்கவில்லை? ஏன் வளர்க்கவில்லை? அதை நடமாடும் வாய்ப்பகம் என்கிறான், மொபைல் பேங்க் என்கிறார்கள். ஒரு ஆடு என்றால் 50,000. அதை வங்கியிலே நிலையான வைப்பு தொகையாய் நீ போட்டிருக்கிறாய் ஒரு ஆடு என்றால். இந்த கேள்விகள் எழுமானால் அதுதான் விழிப்புணர்வு. 1000 ரூபாய் பெண்களுக்கு திமுக, அதிமுக வந்தால் 2000. பெண்களுக்கு இலவச பேருந்து. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இலவசமாக ஒரு பேருந்தை ஓட்டுகிறது ஒரு அரசு. 1,00,000 கோடி அந்த பேருந்துக்கு போக்குவரத்து துறையில இழப்பு இருக்குது, கடன் இருக்குது. 1,00,000 கோடி கடனை வைத்துக் கொண்டு இலவசமாக பேருந்து ஓட்டுவோம் என்று சொல்கிற ஒரு அரசு அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம், ஆனால் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் சம்பளம் இருக்கா இல்லையா? அது எங்க இருந்து வரும்? இதுக்கு எரிபொருள் எந்த காசுல நிரப்புவ? புதிய பேருந்து எங்கிருந்து வாங்குவ? இந்த பேருந்து பழுதானால் சீரமைக்க காசு எங்கிருந்து எடுப்ப? எப்படி? சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு. அப்புறம் எப்படி மின்துறைக்கு 1,00,000 கோடிக்கு மேல இழப்பு? எப்படி நட்டம் வருது? எப்படி நட்டம் வருது? இலவசம் கொடுப்பீர்கள் 10,00,000 கோடி கடன். ஒரு குடும்ப அட்டைக்கு 5,000, ஆனால் அந்த அட்டையில் 2,00,000 ரூபாய் கடன் இருக்கிறது. 5,000 வாங்குகிற அம்மா கையிலே 2,00,000 ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை அறிவு சமூகம் அறியணும். இதை நீ சிந்திக்க தொடங்கி விட்டால், விழிப்புணர்வு அடைந்து விட்டாய், மாற்றத்திற்கான அரசியல் பிறந்து விட்டது. இவ்வளவுதான். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை, தரமான கல்வியை, சரியான சமமான கல்வியை ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால், தனியார் முதலாளி இடத்திலே அரசு தோற்று போகிறதா என்ற கேள்வி உனக்கு எழுமானால் அது விழிப்புணர்வு. தனியார் முதலாளிதான் அப்பலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவிரி, இந்த மருத்துவமனைதான் மருத்துவத்தை தரமாக கொடுக்க முடியும் என்றால் அரசு என்ன செய்கிறது? அரசு ஒரு முதலாளி இடத்திலே தோற்று போகிறதா? அப்ப தோல்வி அடைந்த அரசா? ஏன் தரமாக கொடுக்க முடியாது? இந்த கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். அது மாற்றத்திற்கான அரசியலின் தொடக்கம். இப்ப நாம் எதுக்கு நிற்கிறோம்? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாததை தனியார் முதலாளி கொடுத்து விடுவாரா? மோதி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசா தனியார் முதலாளியா? உலகத்தில் ஆகச் சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம். ஆகச் சிறந்த கல்வியை என் அருமை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இது நமது ஆட்சி, அதன் நடைமுறை. தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு
தனித்தனியே தங்கு விடுதிகள் இல்லை. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று தாழ்த்தப்பட்ட மாணவர் மாணவிகளுக்கென்று தனியாக தங்கும் விடுதி இல்லை. ஆனால் அரசு நடத்துகிற பள்ளியிலே கல்லூரியிலே எதற்காக தனியாக தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு என்று தங்கும் விடுதி? அப்ப தனியார் முதலாளி சாதிப்பதை சமூக நீதி என்று வாய்களில் வெட்டியாக பேசிக் கொண்டிருக்கிற அந்த அரசால் செய்ய முடியாதா? முடியும். எந்த அரசால்? தமிழ் தேசிய அரசால் முடியும். ஒவ்வொன்றிலும் நாம் பேசும்போது இலவசத்தும் வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள் என்ற கேள்வியை நாம் கேட்கும்போது சிரித்தவர்கள் இன்று நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதி அவர்கள் கேட்கும்போது வாய்மூடி நிற்கிறார்கள். என் அருமை உடன் பிறந்தவனே, நீ கடன் வாங்க போனால் கடன் கொடுக்கிறவன் என்ன கேட்பான்? ஈடு கேட்பான். எதை அடமானம் வைக்கிறாய்? வீட்டையா, நிலத்தையா? எதை அடமானம் வைக்கிறாய் என்று கேட்பான். இல்ல தங்கத்தையா, எதை அடமானம் வைக்கிறாய் என்று கேட்பான். ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் கேட்டு போனி என்றால், வீடு, இந்த வீட்டை வைத்துக்கொண்டு இந்த பத்திரத்தை வைத்துக்கொண்டு எனக்கு கடன் கொடுங்கள், அப்படிதான் நீ பெற முடியும். 196 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. தமிழ்நாடு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் பெற்றிருக்கிறது. எதை வைத்து கடன் பெற்றிருப்பார்கள்? எதை வைத்து? எதை வைத்து? மக்களின் வளத்தை, மண்ணின் வளத்தை. மக்கள் வளம் என்ன? வரி. மண்ணின் வளம் என்ன? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், நிலக்கரி, எல்லாம். இதை வைத்துக் கொண்டு 10 லட்சம் கோடி கடன். அடுத்த 5 ஆண்டு ஆட்சி 15 லட்சம் கோடி கடன். அடுத்த 5 ஆண்டு ஆட்சி 20 லட்சம் கோடி கடன். எப்படி இருக்கும் நாடு? கடன் வாங்கி கையெழுத்து போட்ட ஒருவன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுமா என்று அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். நீ கடன் வாங்கிவிட்டாலே கடன்காரனுக்கு நீ அடிமை, பொருளாதார அடிமை. கடன் கொடுத்தவன் என்ன சொல்றான் அதை கைகட்டி வேலை செய்கிற வேலையாளாக நீ மாறிவிடுவாய். அதைத்தான் நம்ம ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். அதனால்தான் நாம் இவர்களை தலைவர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று சொல்ல காரணம் அதுதான். முதல்வர் என்பவர் அகில இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவர் அகில உலக தரகர். பொருளாதார விடுதலை அடையாது ஒரு நாடு கடன் வளர்ச்சியவே நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைக்குமானால் அந்த நாடு பெற்றிருக்க விடுதலை வெறும் வெற்றி சொல்லுதான். சுதந்திரம் என்பது வெறும் சொல்லுதான். இவர்கள் ஆட்சி முறையை பெற நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் சொந்தங்கள். ஐயோ என் பெற்றோர்களே, ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே இடத்தில் எப்படி திருடுவது என்று பயிற்சி எடுத்த கூட்டம். தனித்தனியாக திருடுவார்கள், அப்புறம் கூடி ஒரு இடத்தில் பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறதில் 10 பேருக்கு மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். நீ வேறு வேறு கட்சி என்று நினைத்தாய். இதிலும் அமைச்சராக இருக்க முடியும். அடுத்த 6 மாதத்தில் இங்கே வந்து நின்று இங்கேயும் அமைச்சராக இருக்க முடியும் என்றால் ஒரே கட்சி தான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் சொர்ணாக்காவா இருந்தால் பிள்ளை தேவதையாவாக இருக்கும். அதுவும் சொர்ணாக்காவா தான் இருக்கும். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. எந்த இடத்தில் திமுக அதிமுகவுக்கு மாறுபாடு இருக்கு? ஒன்னு சொல்லு. சத்தியம் பேசுவோம், நம்ம சத்தியத்தை பேசுவோம். எந்த இடத்தில்? இங்கே டாஸ்மார்க் இருக்கும், இங்க இருக்காது. இங்கே ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்க இருக்காது. இங்கே கொலை கொள்ளை நடக்கும், இங்க நடக்காது. இங்கே மின்சார தட்டுப்பாடு இருக்கும், இருட்டு இருக்கும், இங்கே இருக்காது. இங்கே கை தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்பாங்க, இங்க கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லு. இவன் மலையை வெட்டுவான், கல்குவாரி மணல்னு இவன் வெட்ட மாட்டான் சொல்லு. இவன் மண்ணள்ளி விற்பான், இவன் விற்க மாட்டான் சொல்லு. எந்த இடத்துல? எந்த இடத்தில்? எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? ரெண்டும் ஒரே கட்சி.
இது திருடர்கள் முன்னேற்றம், அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். அது கொஞ்சம் பெருசு. இது எந்த இடத்தில் இவர்கள் கோட்பாடு என்ன? கோட்பாடு என்ன? கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு மாறுதல் சொல். பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டுக்கு ஏதாவது ஒரு மாறுதல்? ஒன்று, காங்கிரசின் பொருளாதார கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவிற்கு. பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை அதேதான் காங்கிரஸ். காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவிற்கு. காங்கிரசின் மருத்துவ கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவுக்கு. பாரதிய ஜனதாவின் கல்விக் கொள்கை அதேதான் காங்கிரஸ். எந்த இடத்தில் மாறுபடுது? நீட்டை முதல் நீட்டியது யார்? காங்கிரஸ். தெரியுமா தெரியாதா? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்த பெருமக்கள் யார்? இவர்கள் தான், காங்கிரஸ் தான். என்ஐஏ என்ற ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யார்? காங்கிரஸ் தான். இவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள். ஐயா மோடி அதை ஊட்டமா ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று யாரு நம்மோடு நின்று என்னை விடு, என் பிள்ளைகளை விடு, இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க யாராவது ஒரு சின்ன தம்பி தர்க்கத்தில் என் பிள்ளைகளை எழுத்து வென்று காட்டு, ஏதாவது சொல்லு காட்டு. இரண்டும் ஒன்றுதான். தேர்தல், இந்திய நாட்டை யார் ஆள்வது தேர்தல் வந்தால் இந்த திராவிட கட்சியில் பாரதிய ஜனதா காங்கிரசின் பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்று தேர்தல் வந்தால் பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் பின்னாடி நிற்கும். இது யாரோடும் சேராமல் நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும். இதுல யாரோடு சேருவாய்? நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நாம் கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழிநடத்தி செல்கிற வழியில் செல்கிற பிள்ளைகள். உலகத்திலே பல்வேறு மாறுதலை செய்தவன் மனச்சான்று வழிநடத்தியபடி சென்றவர்கள் தான் என்கிறார்கள். நாம் நம் மனச்சான்று வழிநடத்தியபடி செல்கிறோம். அதனால்தான் யாரோடும் சேராமல் தாழ்த்தி கொண்டு வளைந்து கொள்கையை தளர்த்தி பெறுகிற வெற்றியை விட சமரசம் இல்லாது வளையாது நெளியாது இருக்கிற தோல்வியே மேன்மையானது என்கிறான். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம். உடன் பிறந்தார்களே, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்துவிடக் கூடாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தரமாக தோல்வியை தழுவிக்கொள்ளக் கூடாது என்ற நோக்கத்தை கொண்ட பிள்ளைகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் முன்னவன் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்ற குரல்பாவே எங்களுக்காக எழுதியதுதான். ஒரு மீனை, இந்த மீனை உண்ண வேண்டும் என்று கொக்கு முடிவெடுத்து விட்டது. பசி காத்திருக்கிறது. அந்த மீன் வருகிறது. அது வருகிறதுக்கு கொஞ்சம் காலமாகிறது, நேரமாகிறது. ஆனால் இடையில நிறைய மீன்கள் போகிறது. தற்காலிக பசிக்கு ஒரு மீனை கொத்தி திங்கலாம், ஆனால் அந்த கொக்கு திங்காது. குறித்த இலக்க வரும் வரை அப்படியே காத்திருக்கும். அதுதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். கொக்கே நிக்குதுன்னா புலிகளடா, புலிகள். சாப்பாட்டில் தான் கூட்டு, பொரியல், அவியல் எல்லாம், சண்டையில் தனித்துத்தான். இவர்கள் நாம் பேசுகிற அரசியல் இனவெறி அரசியல், பிரிவினை அரசியல் என்று பேசுகிறவர்கள் சொல்வார்கள், இந்த காதில வாங்கி இந்த காதில் விடு என்று. என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், இதை எந்த காதிலும் வாங்காதீர்கள். நாம் உலகத்தில் மிகவும் மாண்பு கொண்ட இனத்தின் பிள்ளைகள். நம் தாய் ஒரு பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவள் நம் தாய் தான்.
பகுத்துண்டு பல் உறவுகள் என்று இல்லாது பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று சொன்னவள் நம் தாய் தான். எந்த தாய்? தமிழ் தாய். யாதும் ஊரே யாவரும் கேளி. இந்த உலகம் என்னது? உலகில் உள்ள எல்லா மானுடர்களும் என் உறவினர் என்று சொன்னது என் தாய் தான். என் தாய் தான், பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது, பகைத்தால் மிச்சம் வைக்க தெரியாது. வாடிய பயிரை கண்டவதெல்லாம் வாடினேன் என்று வாடியவன் என் முன்னவன் தான். மயிலுக்கு போர்வையும் முல்லைக்கு தேரையும் நிறுத்தியவன் என் முன்னவன் தான். செயல் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். உண்மையிலேயே பாரி தேரை நிறுத்தினானா? உண்மையிலே பேகன் போர்வை போத்தினானா? கதையாக இருக்கட்டும், கற்பனையாக இருக்கட்டும், ஆனால் மேலோங்கி நிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம் என்பதை அறிவு சமூகம் அறியணும். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றவன் எங்கள் பாட்டன் பாரதி. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். உலகம் தழுவி நேசித்தவன் என்னவன்? பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றவன் என்னவன்? புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். பேரன்பின் தாய் என் தாய் தமிழ். எங்களை போய் இனவெறியர்கள் என்று நாங்கள் செய்கிற அரசியல் இனவெறி அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை அரசியல். சிதைந்த அழிந்து போன என் தாய்மொழியை மீட்க சாதி மத உணர்ச்சிகளில் சிக்கி நாங்கள் தமிழர் என்கிற இன உணர்வை இழந்ததால் தாய் நிலத்திலே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து மீள எழ எமக்கான அரசியலை கட்டி எழுப்பி எமது அதிகாரத்தை நிறுவ துடிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் வரலாற்றில் எமக்கான வரலாற்றை எழுத துடிக்கிறோம். நிலத்தின் வளத்தை களவு கொடுத்து விட்டு அதை தடுக்க முடியாமல் போராடி தவிக்கிறோம். எத்தனை எத்தனை சிக்கல்கள், எத்தனை சிக்கல்கள். அறிவு கருவறையில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள், படிப்பிக்க வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்று போராடுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு சமவேளை சம ஊதியம் கேட்டு 14,000 பேர் ஆசிரியர் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு காத்திருக்கிறார்கள். உதவி பேராசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு நிற்கிறார்கள். எல்லாரும் ஆசிரியர் வீதிக்கு வந்து விட்டார். உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள் வீதியிலே, போராட்ட களத்திலே, கொரோனா காலத்தில் தேவதைகளாக தெரிந்த செவிலிய பெண்கள் வீதியிலே, உலகத்திற்கு சோறிடுகிற உழவர் குடியோன் வீதியிலே, வெம்பாடுபட்டு வேர்வை சிந்தி விளை வைத்த நெல்லை கொள்முதல் செய்து ஒரு சேமிப்பு கிடங்களே வைக்காது இப்படி வீதியில் போட்டு முளைக்க விட்டு விட்டார்களே என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் வெடித்துக் கொண்டு பாதையிலே, மாணவன், மீனவன், நெசவாளர்கள் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் நிற்கிற பிள்ளைகள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று துடிக்கிறோம், தவிக்கிறோம். அதற்கு எமக்கென்று ஒரு அரசியலை, வீழ்த்தப்பட்ட ஒரு தேசினத்தின் பிள்ளைகள் எழுச்சூற்று எழும்போது அதற்கு எதிராக நின்று இது இனவெறி, இது இனவெறியை தூண்டுகிறது, பிரிவினைவாயத்தை தூண்டுகிறது என்று பேசினால் பிழை உங்களுடையதா எங்களுடைய என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். இந்த நிலத்தை நான் ஆள வேண்டும் என்று கேட்பது எனது உரிமை. மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக? அந்த மாநிலத்தில் நிறைந்து வாழ்கிற நிலத்தின் பிள்ளைகள், அவன் மொழி, அவன் கலை, இலக்கியம், பண்பாடு, அவனுடைய வழிபாடு, அவனுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, இவற்றெல்லாம் பாதுகாப்பதற்கு அவனுக்கு ஒரு அரசு அதிகாரம் தேவை. அதற்காக மாநிலங்கள் பிரிக்கப்படுது. மாநில உரிமைகளே மிக முதன்மையான உரிமை எது? எந்த இனத்திற்காக, எந்த மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டதோ அந்த இனத்தின் மகன்
அந்த மண்ணை ஆளுகிறது தான், அந்த இனத்தின் மகள் அந்த மண்ணை ஆள்வதுதான் மாநில உரிமைகளிலேயே மிக முதன்மையான உரிமை. இந்த உரிமை இல்லாத வேற எந்த உரிமை இருந்தும் பயனில்லை. என் தாய் நிலத்தை நான் ஆள்வது, பிறர் வாழ்வது என்பது எனது உரிமை. நான் ஆளாது பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நாங்கள் அடிமையாக வாழ தயாராக இல்லை. ஏன் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று வீர முழக்கமிட்டு போரிலே மாண்ட மறவர்களின் பிள்ளைகள் நாங்கள். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்த வீரமறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். நீங்கள் எதிர்க்கிற போது எங்கள் அரசியல் வலுப்பெறுகிறது, உறுதியடைகிறது. எங்களுடைய பாதை சரியாக இருக்கிறது, எங்களுடைய பயணம் மிகச் சரியாக இருக்கிறது என்று தெளிவு வருகிறது. அதான் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டே இருங்கள். நான் ஆந்திராவை ஆள கேட்கவில்லை. கர்நாடகாவில் 1.25 கோடி தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம். அந்த மண்ணை ஆளுகிற உரிமை எனக்கு வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. இது என் அன்னை நிலம், என் தாயின் மடி. நாங்கள் ஆளும்போது அருமை பெருமக்களே, 5 ஆண்டுகள் இந்த பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து வாருங்கள். உலகின் தலை சிறந்த நாடாக இந்த பிள்ளைகள் என் தாய் நிலத்தை மாற்றி காட்டவில்லை என்றால் பிறகு கேளுங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் எங்கள் பாவலன் பெரும்பாவலன் பாட்டன் பாரதி. அப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக மாற்றி காட்டுவேன். இது என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வேன். வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கு வறுமை வரும், பசிக்கு பசி வரும். எப்போது? இந்த பைந்தமிழர் ஆட்சியிலே. இந்த அரசியல் ஏன் வந்தது? எதற்காக தமிழ் தேசிய அரசியல் இவ்வளவு எழுச்சியாக வேகமாக வளர்கிறது? காலம் உருவாக்கியது. காலம் கட்டளையிட்டு இந்த பணியங்களை செய்ய வைக்கிறது. வரலாறு வழிநடத்தி செல்கிறது. வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்லும் என்கிறார். அப்படித்தான் இந்த பிள்ளைகள் எங்கள் கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்கிறது. காலம் கையளித்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். காவிரியிலே எமக்கு உரிய நதிநீரை கேட்கிற போது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் பிரித்துக் கொள்கிறீர்கள். ஏன்? நாங்கள் இந்தியர்கள், எங்கள் சொத்துக்கள் பொதுமை. நரிமணம் பெட்ரோல் பிரித்துக் கொள்கிறீர்கள். எங்கள் நிலத்தில் மீத்தேன் ஈத்தேன், என் பூமி தாயின் ஈரக்குலை இதயத்தை அறுத்து எடுக்கிற அந்த மீத்தேன் ஈத்தேன் பிரித்துக் கொள்கிறீர்கள். அணு உலை அழிவு வந்தால் எனக்கு பயன், எல்லோரும் பிரித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அவரவர் நதிநீர் மட்டும் அவரவர்க்கே என்று இருத்திக் கொள்கிறீர்கள். எங்கே இருக்கிறது இந்தியம்? எங்கே இருக்கிறது? எங்கே இருக்க தேசிய ஒருமைப்பாடு? ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், எல்லாம் இருக்கிறது. ஒரே நதி இல்லையே, ஒரே நீர் இல்லையே. அப்ப ஒரு நாட்டின் வளங்கள் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொது என்றால், காவிரி கன்னடர்களுக்கு என்றால், முல்லை பேரியாற்று நதி நீர் அணை நீர் மலையாளிகளுக்கே கேரளாவுக்கே என்றால், அப்ப எனது நரிமணம் பெட்ரோலும் எனது நெய்வேலி பழுப்பு நிலக்கரியும் எனக்கே என்று நான் நின்றால் எங்கே இருக்கும் உங்கள் இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு? எங்கே இருக்கும்? அப்ப எனக்கான நதிநீர் உரிமையை நான் கேட்கிற போது உரிய நதிநீரை பங்கிட்டு பிரித்து கொடுங்கள் என்று இந்த நாட்டின் அதிகாரம் ஏன் சொல்லவில்லை? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்கிற கட்சி ஆட்சியது காங்கிரஸ்.
ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன கட்சி ஆட்சியது பாரதிய ஜனதா. இந்த கட்சிகள் இந்திய கட்சி. ஆனால் கர்நாடக மாநிலம் என்று வருகிற போது மாநில கட்சி. எங்கே இருக்கிறது ஒருமைப்பாடு? எங்கே இருக்கிற தேச ஒற்றுமை? வெளியில் வந்தால் இறையாண்மை பேசுகிறீர்கள், இந்தியம் பேசுகிறீர்கள். கர்நாடகா என்றால் அந்த மாநில நலனையே பேசுகிறீர்கள். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்ற காங்கிரஸ் கட்சியை வெல்ல வைப்பதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்களிடத்திலே காங்கிரசின் வெற்றிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்கிறார். தர முடியாது. இந்தியம் பெற்றுத்தர வழியில்லாது வக்கற்ற இந்த கட்சிகள் அதை தர முடியாது. ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சியை வெல்லப்பாடுபடும். இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சொட்டு தண்ணீர் தராத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட்டு, தமிழன் ஓட்டு இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கணும். காவிரியில் உரிய நீரை பிரித்து கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இப்ப புரிகிறதா எதற்காக இந்த தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் ஏன் பிறக்கிறது? இங்குதான். காவிரி நதிநீரை கேட்கிற போது யாரெல்லாம் தமிழர் என்று நம்ம இடத்துல கேட்பார்கள். காவிரி நதிநீர் கேட்கிற போது கன்னடனுக்கு தெரியும் யாரெல்லாம் தமிழர் என்று. சரியாக அவன் வீட்டை கொளுத்துவான், அவன் நிலத்தை அழிப்பான், அவன் கடையை நொறுக்குவான், தமிழ்நாட்டிலிருந்து வந்த பேருந்தை நொறுக்குவான், அடித்து விரட்டுவார்கள். சொந்த நாட்டிலே அகதி போல மூட்டை முடிச்ச தூக்கி கொண்டு நடந்து வந்தார்கள். காட்சி இன்னும் இருக்கிறது. அப்போது தண்ணி கேட்கிற போது என் அப்பன் வயதை ஒத்த பெரியவர் முதுகிலே ஓங்கி ஒரு கன்னடன் அடித்தானே, அந்த சத்தத்தில் பிறந்ததடா இந்தியம் செத்து தமிழ் தேச அரசியல். கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யார்? இந்தியம், காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும் போது ஆட்சியில் இருந்து கைகட்டி வேடிக்கை பார்த்தது யார்? திராவிடம், திமுக, ஐயா கருணாநிதி அவர்கள். எப்படி? கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம், எல்லை தாண்டி வருகிறான் என்று இதுவரை 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கிறார். இன்றும் சிறைக்குள் நம்மவர்கள். படகை பறிக்கிறான், அரசுடைமையாக்குறான், ஏலம் விடுகிறான், வலையை கிழிக்கிறான். எப்படி? அப்பனுக்கு முன்பு மகனை, மகனுக்கு முன்பு அப்பாவை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறான். மீனின் அழுக்கு ரத்தத்தை குடி குடி என்று சொல்லி அடிக்கிறான். தன் நாட்டு குடிகளை கொன்று குவிக்கிற ஒரு ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்து, பணமும் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, அதை நட்பு நாடு என்று உலகத்தில் எந்த நாடு பாராட்டும்? என் நாடு பாராட்டுகிறது. கச்சத்தீவை கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் இவர்கள். கச்சத்தீவை கொடுத்தது தவறு என்று வாதிட்டவன் ஒரே ஒரு வீர மகன் நம்முடைய தாத்தா முக்கையா தேவர் மட்டும்தான். அதற்கு பிறகு வர ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். யார்? திராவிடம். நாம வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். ஒரு தீவிரத்தை சேர்த்துக் கொண்டார்கள். ஏன்? தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி வருது, அதை விட்டுறக்கூடாது. அதனால தீவிரமாக இப்ப பாரு, அந்த கச்சத்தீவை மீட்பு என்பது தேர்தல் அறிக்கையில் இல்லை. இந்த தேர்தல் அறிக்கையில வராது. ஏன் வராது? கேட்க ஒருத்தருக்கான். ஏன் இவ்வளவு நாள் மீட்காம என்ன பண்ணிட்டு இருந்த? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த நீ மீட்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்த? கேள்வி வரும். எடுத்து கொடுத்த காங்கிரஸோட எதற்கு கூட்டணி என்ற கேள்வி வரும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்ல காங்கிரஸோட எதற்கு கூட்டணி என்ற கேள்வி வரும். கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டிய பேச்சுக்கு இடமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குக்கு பதில் தாக்கல் செய்தது காங்கிரஸ். பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும் போது இதே வழக்கு, அதே பதில் மனு. எப்படி? கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ரெண்டு கட்சியும் ஒரே நிலைப்பாடு. கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது, மீனவர் வாழ்முறையை பாதுகாக்க முடியாது. இந்த நிலைப்பாடு கொண்ட கட்சிகளோடு மாறி மாறி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் கூட்டு. அதற்கு இந்த தேர்தலில் நாம் எல்லோரும் வைக்க வேண்டும் பெரிய வேட்டு. புரிகிறதா? ஏன் தமிழ் தேசிய அரசியல் அவசியப்படுகிறது? ஏன் இந்த அரசியல் வேகமாக வளர்கிறது? இதுதான்
இது காலத்தின் தேவை. செத்து விழுகிற மீனவன் இந்திய மீனவன் என்றால் தமிழ் தேசியம் பிறந்திருக்காது. செத்து விழுந்த மீனவன் தமிழ் மீனவன் என்றால் அந்த இடத்தில் இந்தியம் செத்து, திராவிடம் செத்து, தமிழ் தேசியம் பிறந்திருது. ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை சுட்டுக் கொண்டார் ஐயா சந்திரபாபு நாயுடு. அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டத்தை திருடர்கள் பட்டம் கட்டி சுட்டுக் கொண்டார். கட்டையிலும் என், செத்து கிடந்த என் இனத்தின் உறவுகளின் காலிலும் என் நம்பர் போட்டு வைத்திருந்தார். ஒரு மகன் கேட்கல, இந்த மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழன் உயிருக்கு இல்லையா என்று கேட்கல. கேட்டவன் இந்த மகன் ஒருவன் தான், உன் உடன் பிறந்தான் ஒருவன் தான். அவன் செத்து விழுந்த இடத்திலே இந்தியம் திராவிடம் செத்ததடா, தமிழ் தேசியம் பிறந்ததடா. இவ்வளவுதான்டா. இந்த செயல் கொடுமையானது என்று நாட்டின் பிரதம அமைச்சர் கண்டித்தது உண்டா? இந்த நிலத்தில் இருக்கிறவர்கள் ஏதாவது கண்டித்தது உண்டா? ஒரு தேசிய இனம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம். எங்களில் சின்ன சின்ன இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது 13 கோடி மக்கள் தொகையை கொண்ட பெருத்த மூத்த ஒரு தேசிய இனம் எங்களுக்கென்று ஒரு தனித்த தாயகம் அடையக்கூடாதா? இருக்கக்கூடாதா? ஒரு சுதந்திர அடைந்த ஒரு நாட்டில் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க கூடாதா என்ற பெருங்கனவோடு ஈழ தாயகத்தில் எம்முயிர் தலைவன் ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தை பிரிவினவாதம், பயங்கரவாதம் என்று பழி சுமைத்து அழித்து ஒழித்தார்கள். லட்சக்கணக்காக செத்து விழுந்தோ பச்சிலம் குழந்தைகள் நச்சு குண்டுகளுக்கு கருகி கரிக்கட்டையாக விழுந்தார்கள். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு இனம் சார்ந்தவர்கள் என்று பார்க்க வேண்டாம், சக மனித சாவு என்று இந்த நிலத்திலே எந்த இடத்தில் இருந்து நமக்கு ஆதரவாக குரல் வந்தது? அந்த செயலை கண்டித்து எந்த இடத்தில் இருந்து குரல் எழுந்தது? என் உடன் பிறந்தானே எங்கே? கரையில் சத்து ஒதுங்கிய அயலான்கிற சிறுவனுக்காக எல்லாரும் அணிதீர்களே. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் நெஞ்சிலே குண்டு தாங்கி செத்து கிடந்தானே. கை கட்டும் தூரத்திலே நிறுத்திய அந்த பிஞ்சு பாலகனை ராணுவ வீரன் தன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கானே. உலகத்தில் ஒருவன் கூட குரல் எழுப்பி ஏன் கண்டிக்கவில்லை? இத்தனை மொழிவழி தேசிய இனங்கள் எல்லாம் எங்கள் சகோதர இனங்கள் என்றுதானே நாங்கள் நேசித்து அன்பு செலுத்தி ஆதரவு காட்டி வாழ்கிறோம். எங்கள் சாவுக்கு ஒருவர் கூட இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று ஒருவர் கூட கண்டிக்கவில்லையே. அப்ப எங்கே இருக்கிறது இந்தியம்? எங்கே இருக்கிறது திராவிடம்? செத்து போனது. அந்த இடத்தில்தான் தமிழ் தேசியம் பிறக்கிறது. என் உடன் பிறந்தவனே, அந்த இடத்தில்தான். இதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதிர்ப்பவர்களாம் யார்? முல்லை பேரியாற்றில் அணையில் தண்ணி வாங்கி தர துப்புள்ள ஈவேராயாவை காப்பாற்றுவதற்கு பெரும் போராட்டம் நடத்துகிறார்கள். பெரும் போராட்டம் நடத்துகிறார்கள். வச்சுக்க, பெரியார வச்சுக்க, பூஜாரியில் வச்சு கூட கும்பிடு, எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். என் இனம் சார்ந்தவன் பாருடா, இடம்பத்தலடா, டே இடம்பத்தலடா, பாருடா பாரா. 1000 பெரியார் என் இன உறவுடா, என் இன உறவு. அம்பேத்கருக்கு முந்தி சிந்தித்தவன் என் பாட்டன் அயோத்திதாசனடா. சம பங்கு என்பதை ஏற்கவில்லை, உரிய பங்கு என்று பேசியவன் என்னுடைய பாட்டனடா, அயோத்திதாசனடா. எப்படி சமபங்கு சரியாக இருக்கும்? நீ 12 காலமாக மாளிகையில் வாழ்கிறாய், நான் மண் குடிசையில் இருக்கிறேன். நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன். நீ பல 100 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்படாத சமூகத்திலிருந்து வருகிறாய். நீனும் நானும் ஒன்றென்றால் எப்படி? உரிய பங்கு. அவர் பேசி சிந்தித்து எழுதி பல ஆண்டுகள் கழித்து தாண்டா அதே கருத்தை அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்துறார். எதிலடா நாங்கள் குறைந்தவர்கள்? உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாங்கள்.
அறிவு சமூகம் ஒரு எழுச்சியுற்று எழுது. தமிழ் தேசிய அரசியல் மான தமிழ் பிள்ளைகள் வெறி கொண்டு எழுகிறோம். இழந்த உரிமையை மீட்க, இருக்கிற உரிமையை காக்க வெறி கொண்டு எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுல குறுக்க பெத்த தாய் தந்தையரை வந்தாலும் எங்களுக்கு எதிரிதான். பன்னெடுங்காலமாக பசித்து கிடக்கிற புலி வெறி கொண்டு வேட்டைக்கு வரும்போது எதிர்த்து எவன் வந்தாலும் அடிதான். இங்க மும்முனை போட்டிம்பா, இருமுனை போட்டிம்பா, 4 முனை, ஒரு போட்டியும் கிடையாது. அந்த 3 கட்சிகளும் ஒரே கோட்டில் நிக்குது. நாம் தமிழர் கட்சி வேற கோட்டில் நிக்குது. அவர்கள் எல்லோரும் ஈவேராவின் பக்கம், நாங்கள் எங்கள் தலைவனின் பக்கம், எங்கள் முன்னவர்களின் பக்கம். இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வச்சிருக்கு. இன்னும் இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு இடம் இல்லை. அதனால நான் தம்பிட்டு சொன்னேன், 2 ஒரு படத்தை ஒரே இதில் வச்சு விடுறா அப்படின்னு. அவர்கள் இருமொழி கொள்கை, நாங்கள் கொள்கை மொழி ஒன்றுதான். எங்கள் உயிர் மொழி தமிழ். விரும்பினால் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. இது எங்கள் கோட்பாடு. அவர்கள் இலவசம், இலவசம், நாங்கள் இலவசம் இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாது என் இனத்தின் மக்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். இங்க திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னல்ல. அது தமிழ் தேசியத்தின் புண்ணு. திராவிடம் அது கண்ணல்ல, புண்ணு. இது ஒரு சாப்பாடு, திமுக ஒரு சாப்பாடு, அதிமுக ஒரு சாப்பாடு. ரெண்டையும் வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு சாப்பாடை கொண்டுகிட்டு அது ஒரு சாப்பாடு. இவர்கள் எப்படி கூப்பிடுவார்கள்? எப்படியாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும், வாங்கள் எல்லோரும் ஒன்னா நிற்போம். இவர்கள் எப்படியாவது பிஜேபி வரவே விடக்கூடாது, அதனால் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், வாங்கள் எல்லாரும் ஒன்னா நிற்போம். நாங்கள் இந்த ஆட்சி பிடிக்கவே இல்லை, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதிமுக, அதிமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் திமுக. நாங்கள், நீங்க 2 பேருமே சொல்றது சரிதான். எல்லாரும் ஒன்னா நிப்போம், ஒன்னா நிப்போங்கிறாங்க. அதனால தான் நாங்க ஒன்னா நிக்கிறோம். ஏன்? உங்க எல்லாரையும் காலி பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்க ஒன்னா நிக்கிறோம். இவர்கள் அரசியல் கோட்பாடு திமுகவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். அகற்றிவிட்டு யாரை அமர செய்வீர்கள்? அதிமுகவை. பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை திருமணம் செய்கிறது, பிசாசை விவாகரத்து பண்ணிவிட்டு பேயை திருமணம் செய்கிறது. இந்த பேயை விரட்டி விட்டு தேவதையை உட்கார வைத்தால் சரி. இது எப்படி கதை? எப்படி? நபிகளார்ட்ட கேட்கிறாங்க, நபிகளே இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் என்று. நன்மையை வைத்துத்தான் என்கிறார்கள். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் எப்பக்கம் சாயாது. நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, அதுக்கு ஒரு தண்ணீர் தேவை. தீமையை தீமையை வைத்து ஒழிக்க முடியாது, அங்கு ஒரு நேர்மை தேவை. அந்த நேர்மையான ஆற்றலாக தமிழ்நாட்டில் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம்.